விரும்புகிறார். பிரியமானவர்களே, எனவே நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10 10 44 படிங்க. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ இங்கே பாருங்க, இப்ப பேதுரு என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? எவர்களோ இல்ல, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். எப்படி இயேசு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் என்று பேசினாரோ அதே மாதிரி பேதுருவும் தன் சுத்தத்துல பேசல, வசனத்தை தான் பேசினாரு. சரியா? அப்படி பேசும்போது 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், யார் மேல? வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்கினாரு? வசனத்தை சொன்னாரு ஆண்டவர். சொன்னார் இயேசு பேசின வார்த்தை, வசனத்தை கேட்கிறவன் உணர்கிறவனாயிருந்து அவன் பலன் கொடுப்பான். ஓகேவா? பலன் வந்துச்சா இல்லையா? பேதுரு வசனத்தை கேட்டான், இப்ப எது பிரசங்கிக்கிறான்? வசனத்தை பிரசங்கித்தான். வசனத்தை கேட்டவர்கள் உணர்வடைந்தார்கள். அப்போ யாரெல்லாம் உணர்வடைந்தார்களோ அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செஞ்சாரு? இறங்கி வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு இப்படிப்பட்ட உணர்வுடையவர்களா? எதற்கு? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு. எப்படித்தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும்? வசனத்தை கேட்டு உணர்வடையும் போது, அது வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவருடைய இருதயம் உணர்வடையும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். இன்றைக்கு யாருமே வசனத்தை பற்றி வசனத்தை கேட்கிறதும் இல்ல, வசனத்தை குறித்த அக்கறையுமே இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை? அற்புதம். திரளான ஜனங்கள் எப்படி இயேசு போது கேட்டாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும். அதற்காக போனாங்க. அதோட வசனத்தை கேட்கறதுக்கு யாரும் இருக்கல, விருப்பமே இல்லை, போகல. இவங்களா போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் வசனத்தை கேட்கிறவர்கள் யாவர் மேலும், இந்த வசனம் அப்படித்தான் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்படி பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு பேதுருவுக்கு கிடைத்ததோ, இப்போ புறஜாதிகளுக்கும் அவங்க வசனத்தை கேட்கும் போது உணரும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். எனவே இன்றைக்கு நாம் வசனத்தை குறித்து இயேசு சொன்னது போல மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போல வசனத்தை கேட்கிறவர்களும் உணர்கிறவர்களுமாயிருந்து எப்போது இந்த உணர்வு, வசனத்தின் உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு வசனத்தை பிரசங்கிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது 47 மணியா 46 47 பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொருளிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும், நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும். ஆண்டவர் எப்போதுமே ஒரு கட்டுக்குள் வைக்க முடியாது, கட்டுக்குள் வைக்கப்படுகிறவரும் அல்ல. அவர்களுக்கு பெற்றது போல இவர்களும் பெற்றாங்க. அடுத்து பெற்றது போல இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி வந்து ஞானஸ்தானம் பெரும் முன்னாடி என்ன பெற்றுக் கொண்டாங்க? இங்கே ஒத்துக்கிறாங்களா இத? அப்போ ஆண்டவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் வாஞ்சியை பார்க்கிறார். இருதயத்துல உணர்வு இருக்கிறா என்பதை பார்க்கிறார். வசனத்தை குறித்த தாகம் இருக்கிறதா என்பதை பார்க்கிறார். எனவே தாகம் உள்ளவர்கள் கண்ணீரையும் வறண்ட இடங்களில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னார். எனவே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாஞ்சியுடையவர்களாய், தாகம் உடையவர்களாய், உணர்வுடையவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் நாமும் என்ன செய்வோம்? பலன் கொடுப்போம். நாமும் பலன் கொடுப்பதற்கென்றே கர்த்தர் நம்மை
தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த பூமியில வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இனி வரும் காலங்களில பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.